ஸோ ட்விட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் அப்படிங்கிறது ஒரு விஐபி நெட்வொர்க். ஸோ பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், இது பப்ளிக் ஃபிகராக இருக்கட்டும், இது சீனியர் ஆர்டிஸ்ட், ஸோ இந்த மாதிரி விஐபி நெட்வொர்க்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாமே அசோசியேட் ஆகி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இடம். பெரிய அட்வான்டேஜ் என்ன, அழகா எந்த ஒரு விஐபி ப்ரொஃபைலையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை பப்ளிக்கில் கொண்டு வந்து கொடுக்கும்போது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட அட்டென்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இல்லை விஐபி பீப்புள் இந்த மாதிரி பப்ளிக் ஃபிகருடைய அட்டென்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அழகா நீங்க அவங்களுடைய ஐடியை வந்து தூக்கி டேக் பண்ணி அவங்க கிட்ட நீங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் வந்துருந்துச்சுன்னா இவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது பப்ளிக் ஃபிகர், இவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய கண்டென்ட் இவங்க பிளாட்ஃபார்ம்ல வைரலா ரீச் ஆகிறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நார்மல் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி பொட்டன்ஷியல் டு கோ வைரல், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ நீங்க ஆக்டிவாக இருந்துட்டே இருந்து உங்களுடைய போஸ்ட் கண்டென்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கும் அந்த கன்சிடரேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆர்கானிக்கா இப்போ ட்விட்டர் ஆட்ஸ் ட்விட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கானிக்கா ட்விட்டர்ல இந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா கொண்டு வந்து சோசியல் மீடியானா ஹேஷ்டேக்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது காரணமே இந்த ட்விட்டர் தான். ஓகே, ஸோ உண்மையா சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் இப்படின்னு எந்த சோசியல் மீடியா எடுத்தாலும் ஓகே, சர்ச் இன்ஜின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது கீவேர்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. சோசியல் மீடியான்னு எடுத்தீங்கன்னா அது ஹேஷ்டேகை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ எப்பவுமே என்ன பண்ணணும், ரீசெண்டா எந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டா இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு ஹேஷ்னு போட்டாலேயும் இப்போதைக்கு டிஎன்இபி, ஓகே, அடுத்து 2 ரிலீஸ் பேரறிவாளன், இன்னொன்று சர்வைவர் 2020. இப்ப சர்வைவர் 2020ங்கிறது ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படியா? அப்ப இந்த சர்வைவர் 2020க்கு கீழே என்னென்ன போஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். என்ன சொல்லலாம், நிறைய பேர் கியூரேஷன் எக்ஸ் ப்ராடக்ட் சம்திங், ஸோ இவங்க வந்து சர்வைவர் 2020ங்கிற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ ஹியூமனிட்டி எண்ட்ஸ் இன் அமெரிக்கா, போலீஸ் பீட் அண்ட் டார்ச்சர் 2 black people in the car. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை நாளுமே வந்துட்டு எந்த அரசியல் பிரச்சனை நடந்தாலும் அமெரிக்காவில் பாரு, ஆப்பிரிக்காவில் பாரு, சைனாவில் பாரு, இந்தியாவில் தான் இப்படி நடக்குது, தமிழ்நாட்டில் தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு அங்கேயும் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஆட்சிக்கிறாங்க, வந்து அரசாங்கம் வந்து மிலிட்ரி ரூல் போடுறாங்க, இதெல்லாம் இப்போ அங்கேயும் நடக்குது. அப்போ என்ன பண்றது, உலகம் முழுக்க மக்கள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, அவங்க பார்வைக்கும் அப்பியரன்ஸுக்கும் வேற மாதிரி இருக்கமே தவிர குணங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பேசிக்காவே புரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். நான் ஏன் இந்த இடத்த மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு நாம போய் எடுத்துக்க வேண்டியதான், அரசாங்கத்தை பொறுத்த சொல்லி ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி சர்வைவர் 2020 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குன்னு ட்விட்டர் சொல்லுது. ஓகே, அப்ப என்ன சொல்லலாம், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இப்ப நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டு நான் எப்படி இந்த சர்வைவர் 2020 அப்படிங்கிற ஹேஷ்டேக் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, நான் கூகுள்ல போயிட்டு இந்த சர்வைவர் 2020 பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை தேடி பார்ப்பேன். சர்வைவர் 2020 ஹேஷ்டேக் இன்ஸ்டாகிராம்லயும் அது போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுலயே வந்துட்டு ஜென்ரலா ஹேஷ் அப்படின்னு கூட தேடி பார்க்கலாம். சோசியல் மீடியால தான் ஹேஷ்டேக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ட்விட்டர்ல சர்வைவர் 2020 அது 52 நிமிஷத்துக்கு 3000 ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 2020ல நீங்க உயிர் வாழ்ந்தாலே போதுங்கிறத ஒரு கான்செப்ட். இப்போ நான் என்ன சொல்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டை பயன்படுத்தி நீங்க எப்படி 2020ல ஹெல்த்தியா இருந்துக்கலாம், இல்லை வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராசஸை பயன்படுத்தி எப்படி இருந்துக்கலாங்கிற விஷயத்தை பத்தி நான் ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லிட்டு உடனே என் ஹேஷ்டேக் என்ன சொல்லுவேன், சர்வைவர் 2020 போட்டு என் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், சர்வைவர் 2020 அப்படிங்கிற கேட்டகரி கீழே ஹேஷ்டேக் கீழே ஒரு ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ல என்னுடைய கண்டென்ட் மக்கள் கிட்ட காட்டப்படும். ஓகே, பேசிக்கலி ஸோ ட்விட்டர். ஸோ ட்விட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் எ போஸ்ட் ஆன் ட்விட்டர், பேசிக்கலி இங்கே அப்படியே இருக்கும். ஓகே, ஹேஷ்டேக் சர்ச் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஹோம். ஸோ ட்விட்டர் நம்ம ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரியாகவும்
இங்கேயும் போயிட்டு ஒரு 2 லைன் கண்டென்ட். ஓகே, இதுலயுமே கேரக்டர் லிமிட் இருக்கு. ஓகே, ஒரு 2 லைன் கண்டென்ட், ஒரு லிங்க், அப்புறம் ஹேஷ்டேக். இது மூணையும் போட்டு நீங்க உங்களுடைய கண்டென்ட் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் a sample post to demonstrate, okay, Twitter post, okay, sample, okay, to demonstrate Twitter post. Okay, இங்க வந்துட்டு ஒரு லிங்க் https://www. let me say amudhakumar.com. ஸோ ஜென்ரலாக எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நீங்கள் ஒரு யூஆர்எல் டைப் பண்ணீங்கன்னா அந்த யூஆர்எல் கூடிய இமேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறதும் அந்த யூஆர்எல் கூடிய கண்டென்ட் பயன்படுத்திக்கிறதும் ஒரு காமன். ஓகே, ஒரு சில இடங்கள் அது ஈஸியாக காமிச்சிடும், ஒரு சில இடங்கள்ல காமிக்காது. இந்த இடத்த காட்டுறோம். ஓகே, ஸோ ஒரு சாம்பிள் போஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட். அப்போ எனக்கு என்னோட கண்டென்ட் என்ன? ஹேஷ் சாம்பிள் கீழே வரும். ஓகே, சாம்பிள் போஸ்ட் ஃபேமஸான ட்ரெண்டிங்கான போஸ்ட் ஹேஷ்டேக்னா கீழே சஜஷன்ல வரும். சாம்பிள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், வெறும் சாம்பிள் மட்டும் ஒரு ஹேஷ்டேக் போட்டுறேன். ரெண்டாவது டெமான்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது. ஸோ ஹேஷ்டேக்ங்கிறது நம்மளே உருவாக்குறது தான். ஹேஷ்னு போட்டு ஆரம்பிக்கிறது, ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாமே ஹேஷ்டேக் தான். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்க பப்ளிஷ் பண்றது நல்லது. இதுல என்ன சார் அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, இதை எங்களுக்கு பப்ளிஷ் பண்ண தெரியாதா? சூப்பர். நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய லைன், இதை ஃபர்ஸ்ட் 2 லைன் அப்படிங்கிறது யாருக்காகனா இந்த போஸ்ட்டை படிக்கிறவங்களுக்காக. இந்த போஸ்ட் படிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் புரியுமே தவிர இந்த இதுக்கு நடுவுல போயிட்டு ஓகே திஸ் இஸ் அ சாம்பிள் போஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே ஹேஷ்டேக் போடுறது, அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்னு சொல்லிட்டு இங்கே ஹேஷ்டேக் போடுறது, அப்புறம் மாதிரி ட்விட்டர்னு சொல்லிட்டு இங்கே ஹேஷ்டேக் போடுறது. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்துட்டு போஸ்ட்னு ஒரு ஹேஷ்டேக் போடுறது, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஹேஷ்டேக் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கோ இல்ல மெஷினுக்கோ கண்டென்ட்டை ஆர்கனைஸ் பண்றதுக்கு தேவையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஹிண்ட். நம்ம அதை பயன்படுத்தி குரூப்பான கண்டென்ட்டை படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2-3 லைன் நீங்க எந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிருக்கீங்க, எந்த இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய லிங்கை ஒருத்தர் கிளிக் பண்ணி எதுக்காக ஓப்பன் பண்ணி படிக்கணும்னு அவருக்கு புரிய வைங்க. அதுக்கப்புறம் அந்த மெசேஜை படிச்சுட்டு அந்த லிங்க் அவர் கிளிக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ பர்சனலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப பர்சனலைஸ்டான ஒரு போஸ்ட் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டா என்னுடைய வெப்சைட் amudhakumar.com நான் வந்து விசிட் பண்ணி பார்க்குறேன். இதில் நான் ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிகல், அது வந்து சும்மா காப்பி பேஸ்ட் தானே பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண முடியாது இதில். ஸோ டூல்ஸ் யூஸ் ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஃபார்மேட்டிங் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண இருக்கும். ஓகே, இதை நான் எடுக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த லிங்க் எடுத்து கொண்டு போய் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என் லிங்க் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன், ரைட். ஓகே, I have recently created a post in my blog that highlights the basic tools to be used for creating SEO optimized quality content. Okay, so SEO optimized quality content உருவாக்குறதுக்கு நான் ஒரு டூல் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இங்க கீழே வந்துட்டு read it right now. Okay, using the link there. ஓகே, ஸோ இந்த இடத்துல சொல்லியாச்சு. என்னுடைய குறிக்கோள் என்ன, இந்த லிங்கை கிளிக் பண்ண சொல்றது என்னுடைய குறிக்கோள். ஓகே, ஸோ பக்கத்துல சர்ச் ட்விட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஹேஷ் அப்படின்னு போட்டு என்னுடைய கண்டென்ட்ல என்னென்ன வார்த்தைகள் நான் பயன்படுத்திருக்கேன். ரீசென்ட்லி கிரியேட்டட் அ போஸ்ட் that highlights the basic tools we use for creating SEO. அப்ப SEO, ஓகே, டூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹேஷ் டூல்ஸ் ஒரு ஹேஷ்டேக் இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்றேன், ஒரு ஹேஷ்டேக். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு முதல்ல என்ன பண்றேன், டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் நான் போடுறேன். ஓகே, டூல்ஸ். ஓகே, அடுத்து ஹேஷ் SEO. ஓகே, சஜஷன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, SEO ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து SEOங்கிற ஒரு ஹேஷ்டேக் போட்டுறேன். அதுக்கடுத்து SEO டூல்ஸ்.
ஓகே, ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி ஃப்ரீ டூல்ஸ். ஓகே, ஸோ யாருமே அப்படி யூஸ் பண்ணல. ஃப்ரீ. ஓகே. ஓகே, ஃப்ரீ டூல்ஸ், எஸ்இஓ டூல்ஸ். வேற என்ன யூஸ் பண்ணிருக்கேன் நான்? ஆப்டிமைஸ்டு கான்டென்ட். ஓகே, அவ்வளவுதான். ஸோ டூல்ஸ், எஸ்இஓ டூல்ஸ் நானா உருவாக்குறேன்னா ஃப்ரீ எஸ்இஓ டூல்ஸ். ஓகே, ஸோ இதாங்க நான் உருவாக்குற ஹேஷ்டேக். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், அந்த இடத்துல டக்குன்னு யூ கிளிக் ஆன் ட்வீட், இந்த கண்டென்ட் வில் பி போஸ்டட் டு அதர் பீப்பிள். ஓகேங்களா? ஸோ இதோட பர்பஸ் ஃபர்ஸ்ட் 3-4 லைன் வந்து கிளைண்ட் கிட்ட பேசணும். ஓகே, ஸோ நம்ம ஆர்டிகல் படிக்க போறது ஒரு மனுஷன், அவனுங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்து சொல்லி நம்ம பண்ணணும். அப்புறம் இந்த லிங்க் கிளிக் பண்ணி படிச்சு பார்க்கறதுக்கு, அப்புறம் இந்த ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேக்ங்கிறது உங்க கண்டென்ட் அரேஞ்ச் பண்றதுக்கும் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்றது. ஓகே, நிறைய பேர் வந்து இந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேஷ்டேக் போட்டு அள்ளி குமிக்கிறது. ஓகே, இதெல்லாம் நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்லலாம். அப்போ ஒரு கேள்வி வரும், அமுதன் நீங்க சொல்ற பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணா என் கண்டென்ட் வைரல் ஆயிடுமா? ஒரு கண்டென்ட் வைரல் ஆகணும்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். உங்களுடைய கண்டென்ட் பீப்புளை எமோஷனலா டச் பண்ணணும். ஓகே, உங்களுடைய கண்டென்ட் பீப்புளை எமோஷனலா டச் பண்ணணும். அந்த எமோஷனல் வேல்யூ, அதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, அதை படிக்கும்போது பரவாயில்லையே, இந்த விஷயத்த வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன்னா அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு எமோஷன், சென்டிமெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம். பார்க்கறது வாவ். இதே கண்டென்ட்ல நான் என்ன சொல்றேன், எஸ்இஓ டூல்ஸ். ஓகே, நான் அதை பண்ணியிருந்தான் நினைக்கிறேன், பட் எனிவே. ஸோ ரீசெண்டாக நான் ஒரு டூல்ஸ் பத்தி எழுதியிருக்கேன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவேன், 1000 tools to be used in digital industry that you could have never heard till now. அந்த மாதிரி ஒரு டைட்டில் போடுறது, ரைட்? என்னது 1000 டூல்ஸா, அதுவும் ஃப்ரீயா? என்ன அது? உடனே அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ரைட்? ஸோ பீப்புளுடைய எமோஷன், அவங்களுடைய சென்டிமெண்ட், இது கூட நீங்க அட்டாச் ஆனா மட்டும்தான் வைரல் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே, அது ஃபன்னா இருக்கலாம், இதை வந்துட்டு ஃபியரா இருக்கலாம், இதை வந்துட்டு ஒரு லவ்வா இருக்கலாம், இதை கேரா இருக்கலாம், எனிதிங். ஓகே, ஸோ யூ அசோசியேட் வித் பீப்புள் எமோஷன். அப்போ எப்பவுமே பீப்புளுடைய எமோஷனல் ஆக்டிவிட்டியை டச் பண்ற மாதிரி ரெகுலர் போஸ்ட் போற பார்க்கறத வச்சுக்கிட்டீங்கன்னா probability of your content going viral is little bit good. Okay, so ஒன்னு நம்ம கண்டென்ட் வைரல் ஆக்குறது, இன்னொன்னு வைரலா இருக்கக்கூடிய ஹேஷ்டேக்கை கொண்டு போய் பார்ட்டிசிபேட் பண்றது. ஓகே, போத்திட்டு படுத்துட்டா என்ன, இதை படுத்துட்டு போத்திட்டா என்ன, ரைட்? ரெண்டுக்கு மீனிங் ஒண்ணுதான் இல்ல? அதே மாதிரி ஸோ ட்ரெண்டிங்கா நீங்க ஹேஷ்டேக் போட்டாலும் சரி, ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஹேஷ்டேக் எடுத்து பயன்படுத்தினாலும் சரி, ஒரு ஆப்ஷன். ஸோ பர்பஸ், ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப் கண்டென்ட்டை வந்து நீங்க யூசருக்காக எழுதுங்க. இது வந்து உங்களுடைய ஹைப்பர் லிங்க், உங்க வெப்சைட்டுக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்காக. அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹேஷ்டேக். ஓகே, ஹிட் பப்ளிஷ், தட் இஸ் இட் வித் பப்ளிஷிங் கண்டென்ட் வித் ட்விட்டர்.